கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணிமை போல பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை விசாரித்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்னென்னைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனோடு இருக்கும்போதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை நடத்துகிறதையும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் தேவனை விட்டு விலகும் போது, தேவனை விட்டு தூரம் போகும்போது, அவருடைய சமூகத்தை விட்டு வழி தவறும் பொழுது சில காரியங்களை இழந்து போகிறோம், சில காரியங்களை குறைவுபடுகிறோம், மனமுடைந்து போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இழந்ததுக்கு காரணம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், கடன் பிரச்சனைக்கு மேல் கடன் பிரச்சனை. இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? சமாதான குறைபாடு, வேதனை, மனதிலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை. இப்படி ஒடுக்கப்பட்ட நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே அங்கலாய்ப்போடு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிற காரியம், நீ இழந்ததையும் திருப்பிக் கொள்வார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இழந்து போன காரியங்கள், இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எப்பொழுது? தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவ சமூகத்தை கண்ணீர் வெடிக்கும் போது, தேவ சமூகத்தை நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா கசப்புகளும், எல்லா கசப்பான வாழ்க்கைகளும் மாறி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மதுரத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இழப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருகிறது. சில நேரங்களில் அநேக காரியங்கள் இழந்து நிற்கிறோம். ஏன் இழந்தோம் என்று தெரியவில்லை, ஏன் என்னை விட்டு போனது என்று தெரியவில்லை, ஏன் இதை செய்தோம் என்று தெரியவில்லை. அங்கலாய்ப்போடு காணப்படுகிறோம், பாடுகள் நிமித்த மனம் உடைந்து போகிறோம், கஷ்ட நிமித்த கண்ணீர் வெடிக்கிறோம். எனக்கு எப்போ இந்த பிரச்சனை மாறும், எப்பொழுது இந்த கண்ணீர் மாறும், எப்பொழுது இந்த வேதனை மாறும்? பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வேதனை அனுபவிக்கிறேன், பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடன் 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 என்று வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது மாறும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்க திருப்பிக் கொள்ளுகிற நாட்களாய் கர்த்தர் வருகிற நாட்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பாடுகளோடு இருக்கலாம், இன்னைக்கு நீங்க உபத்திரத்து மத்தியில் இருக்கலாம், இன்னைக்கு நீங்க வேதனை சகித்துக் கொண்டு இருக்கலாம். இனி ஒரு நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க அடைந்த நிந்தனைக்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்க பேரை, உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான், அநேக பிரசங்களை கேட்டிருக்கலாம். என்றாலும் கூட இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேச விரும்புகிற காரியம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற காரியம், உங்களோடு பேச விரும்புகிற காரியம், உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற காரியம், நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? தாவீது என்ற ராஜா, ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். மனம் உடைந்து போய் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்த, தன் குடும்பத்தை இழந்த நிலையில, தன் பொருளாதாரத்தை இழந்த நிலையில, தன் வேலைக்காரர்கள் இழந்த நிலையில், தன் மனைவி பிள்ளைகளை இழந்த நிலையில வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில்
கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நோக்கி கடந்து வருகிறது, தாவீதே நீ சகலத்தில் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு உடைந்து போன நிலையில தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துப்பா. நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய். இழந்து போன தொழில், இழந்து போன வருமானம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன குடும்பம், குடும்பத்தை பிரிவினை நிமித்தம் குடும்பத்தை இழந்திருக்கலாம், சொந்த கசப்பு நிமித்த குடும்பத்தை இழந்து பிரிந்து வாழலாம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற நாட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவன் நோக்கி கண்ணீரோடு கதறி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தாவீதின் வாழ்க்கையில சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தில் குடியிருந்து வரும்பொழுது அவன் யுத்தத்துக்கு போய் விடுகிறான். இங்கே ஸ்தோத்திரம், தென்புறத்து சீமையிலே அமலேக்கியர் வந்து தாவீதின் குடும்பங்களையும் அவருடைய வேலைக்காரர்களின் குடும்பங்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கொள்ளையடித்து போகிறார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போனான். அந்த பட்டணத்துக்கு தீ வச்சிடறாங்க. அவன் மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் அவனோட சேவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகிறார்கள். இதை வந்து பார்க்கிற பட்டணம் தீப்பிடித்து எரிகிறது. அவனுக்கு எல்லாவற்றையும் இழந்தவனாக, அங்கலாய்த்தவனாக, ஐயோ என் பட்டணம், என் மனைவி பிள்ளைகள் பறிபோயிட்டார்களே, கொள்ளை எடுத்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள், மனமுடைந்தவனாக ஏபோத்துக்கு முன்பாக தேவ சமூகத்தோடு கண்ணீர் வெடிக்க ஆரம்பிக்கிறான். தன்னில் பலமில்லாமல் போக மட்டும் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அவர் கூட இருந்த வேலைக்காரர்கள் சேவகர்கள் தாவீது மேல் கல்லெறியும்படியாய் பார்த்தார்களாம். இவனோடு இருந்ததுனாலதான் நம்ம பிள்ளைகள் இழந்துட்டோம், நம்ம குடும்பத்தை இழந்துட்டோம் என்று சொல்லி தாவீது மேல் எரிச்சலாகி தாவீது மேல் கோபம் உண்டு அவனை கல்லெறியும்படியாக பார்த்தார்கள். அப்போது தாவீது ஸ்தோத்திரம் அமலேக்கின் குமாரனாகிய ஆசாரியனை, அபியத்தாரை ஆசாரியனை நோக்கி அவன் சொல்றான், நீ ஏபத்தை கொண்டு வா என்று சொல்லி ஏபத்துக்கு முன்பாக அவன் ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்ல விழுந்து கிடக்கிறான். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்ய, நீங்க மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நீ மட்டும்தான் இழந்ததை திருப்பி தர முடியும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவனாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? தேவன் விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார், நான் இழந்ததை எனக்கு தருவார், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் விசுவாசம் இருக்கிறதா? நிச்சயமா திருப்பிக் கொள்வீர்கள். அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, தன் படையை நம்பல, தன் பலத்தை நம்பல. எத்தனையோ சேனையை முறியடித்திருக்கிறான், அவ்வளவு ஒரு பலம் நிறைந்தவனாக இருக்கிறான். ஆனாலும் அவன் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, தேவ பலன் எனக்கு வேணும், தேவ ஆசீர்வாதம் வேணும், தேவ தயவு வேணும். ஒரு பெரிய சிறியவனா இருக்கும்போது ஒரு பெரிய கோலியாத்தை கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன், தைரியம் இருக்குது, பலன் இருக்குது, விசுவாசம் இருக்குது. இப்ப உடைந்து போன ஒரு சூழ்நிலை, ஆண்டு சமூகத்துக்கு வந்து அழுகிறான், தேவ பலனுக்காக அழுகிறான். என் குடும்பத்தை இழந்துட்டேனே, என் பிள்ளைகளை இழந்துட்டேனே, அங்கலாய்ப்பு கொண்டவனாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே நான் சகலத்தை திருப்பிக் கொள்ள முடியுமா? என் குடும்பத்தை நீ திரும்ப தருவீரா? நான் அதை பின்தொடரலாமா என்று சொல்லி ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, ஆமென். நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். ஏன் அவன் தாவீது அவன் வாழ்க்கை இழந்து போனதுக்கு காரணம் என்ன? தேவன் தாவீதுக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்துக்கு மாறாக அவன் பாதுகாப்பை தேடி எகிப்துக்கு போகிறான். அதெல்லாம் கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பு, தேவ சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் உயர்வு, தேவன் வைத்த எல்கைக்குள் இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். நீங்க இங்கிருந்து பார்க்கும்போது, அன்றைக்கு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பான ஒரு இடத்தை பார்க்கிறான். அந்த செழிப்பு எனக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை தரும், தன் குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை தரும் என்று சொல்லி அந்த செழிப்பை தேடி ஓடுகிறான். நடந்தது என்ன? எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அதே போல இந்த தாவீது அந்த எகிப்தை பார்க்கிறான். இந்த சிக்லாக் என்கிற பட்டணம் எகிப்து தேசத்தில் இருக்கிறது. அந்த அடைக்கலத்தை தேடி தன்னுடைய பாதுகாப்பை தேடி எகிப்து தேசத்துக்கு போகிறான். அதுதான் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி, அங்கே தனக்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும் என்று சொல்லி, இஸ்ரவேலில் இருக்க வேண்டிய தேவ மனுஷன், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பட்டணத்தில் இருக்க வேண்டிய தேவனுடைய மனுஷன் தன் உயிருக்கு பயந்து எகிப்து தேசத்துக்கு அடைக்கலம் போகிறான். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து வருகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் வந்த பிற்பாடு
உதவியை தேடி, பாதுகாப்பை தேடி, உறவுகளை தேடி ஓடுகிறோம். சமாதானத்தை தேடி சொந்தக்காரங்கிட்ட பேசுற சமாதானம் கிடைக்கும், உறவுகள்கிட்ட பேசுற சமாதானம் கிடைக்கும், குடும்பத்தில் ஸ்தோத்திரம் எல்லாம் இருந்த வசதி வாய்ப்புகள் இருந்த சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு எகிப்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எகிப்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் சமாதானத்தை தராது. எகிப்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பாதுகாப்பை கொடுக்காது. எகிப்து ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. தேவ சமூகம் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நகோமி அன்றைக்கு அந்த பஞ்ச காலத்துல ஸ்தோத்திரம் பெத்தேலில் இருக்க வேண்டிய அந்த குடும்பம் இங்க பஞ்சமா இருக்கிறது என்று சொல்லி எகிப்தை தேடுகிறது, மோவா பட்டணத்தை தேடுகிறது. அங்க செழிப்பா இருக்குது. நடந்தது என்ன? தன் 2 குமாரனையும் கணவனையும் பறி கொடுத்தார். வெறுங்கையோடு வருகிறார், மருமகளோடு வருகிறார். எவ்வளவு ஒரு பெரிய வேதனையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தரை விட்டுட்டு பின்மாறி போய் இருப்பீங்கன்னு சொன்னா, அழைப்பை விட்டுட்டு பின்மாறி போய் இருப்பீங்கன்னு சொன்னா, தேவ சமூகத்தை விட்டு எங்கேயோ ஓடி ஒளிந்து இருப்பீர்கள் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் ஓடி வாங்க. தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடித்து கதறுங்க. ஐயாவா, உலகத்துக்குள்ள ஓடுனதுனால, வேலை வேலைன்னு சொல்லி ஓடுனதுனால என் வேலையை இழந்துட்டு இருக்கிறேன். படிப்புன்னு சொல்லி போனதுனால எனக்கு படிப்பு கேட்ட ஸ்தோத்திரம் எனக்கு வேலை கிடைக்கல. ஆண்டவரை தேடாம வாழ்ந்ததுனால, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம, தேவனை முதன்மைப்படுத்தாம, தேவனை முக்கியத்துவப்படுத்தாம, நான் உலகம் ஓடணும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கலங்குறீங்களா? இனி எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும், இனி எப்படி நான் உயர்த்தப்பட முடியும்னு சொல்லி அங்கலாய்ப்போடு நிற்கிறீர்களா? தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்க. மீண்டும் ஆண்டு சமூகத்தை அமர்ந்துருங்க. மீண்டும் ஜெபிக்க ஆரம்பிங்க. மீண்டும் கண்ணீர் வெடிக்க ஆரம்பிங்க. நீங்க சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். இழந்த பட்டணம், சுட்டரிக்க பட்டணம், மனைவி பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவ சமூகம். தேவ சமூகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்க எங்க இருக்கிறீங்க? எகிப்திலையா? தேவ நாட்டின் இடத்திலையா? இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் சபையில கொண்டு நாட்டி வைக்கிறார். அநேக நேரங்களில் சபைக்குள்ள பஞ்சம், சபைக்குள்ள சில நேரங்களில் குழப்பம், சபைக்குள்ள சில நேரங்களில் போராட்டம். உடனே வெளியே தான் பார்க்கிறோம், அடுத்த சபையை பார்க்கிறோம். இங்க இருந்து அடுத்த சபையை பார்க்கும்போது செழிப்பா இருக்குது. அது உங்களுக்கு பாதுகாப்பது. தேவன் நாட்டின இடத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது, தேவன் நாட்டின தோட்டத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது, கர்த்தர் மெய்யாக உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்க சபையை தேர்ந்தெடுக்காதீங்க, நீங்க ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்காதீங்க. அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த ரெண்டையும் தேவன் தான் தரணும். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தேவையான, உங்களை போதித்து நடத்தக்கூடிய ஊழியக்காரரை கர்த்தர் தான் தரணும். உங்களை சரியான விதத்தில் நடத்தக்கூடிய சபையை கர்த்தர் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். நீங்க அநேக நேரங்களில் கர்த்தர் நாட்டின சபையை விட்டுட்டு, தோட்டத்தை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாமோ பறந்து போகிறோம். எல்லா சபைகளையும் தேடி அங்கே எங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடாதீங்க. தேவ நாட்டின் இடத்துல நில்லுங்க. தேவன் எந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ அங்கே அமர்ந்துருங்க. அங்கே உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். வளமையில இருந்த ஊழியக்காரங்க, அபிஷேகம் இருந்த ஊழியக்காரங்க, திக்கு தரிசன ஊழியக்காரங்க அங்கே இங்கன்னு ஓடி 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 கடைசி முடிவை பார்த்தோம்னா ஒன்றுக்கும் உதவாத ஒரு சூழ்நிலை. எங்க போய் என்ன பிரயோஜனம்? எந்த ஊழியக்காரன் போய் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? எந்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இதுதான் முடிவா இருக்கும். பலவித போதனைகள் அலைப்பட்டு தெரியாதுங்கள். தேவ நாட்டின் இடத்துல வைங்க. எகிப்து செழிப்பாதான் தெரியும். நீங்க ஒரு சபையில் இருக்கும்போது இன்னொரு சபையை பார்ப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்றாங்க, நல்ல ஆராதனை நடத்துறாங்க, நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் எந்த சபையில் உங்களை நாட்டி இருக்கிறார்? எந்த ஊழியக்காரன் உங்களுக்கு ஜெபிக்கப்படுத்திருக்கிறார்? அங்க அமர்ந்துருங்க. அங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பயந்திருந்த நாட்கள் போதும். அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கிற நாட்கள் போதும். மெய்யாகவே நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கஷ்டத்து மேல கஷ்டம் வந்து கொண்டிருக்கலாம், வேதனைக்கு மேல வேதனை, வியாதிக்கு மேல வியாதி. தினமும் மாத்திரை போடுறேன், தினமும் மருந்து சாப்பிடுறேன், என்ன செய்ய போகிறேன்? என் சரீரம் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன். அன்றைக்கு தாவீது அதே நிலையில தான் நின்றான். ஏன்? எகிப்து தனக்கு பாதுகாப்பை தரும் என்று சொல்லி எகிப்தை தேடி போனான். அது தனக்கு அடைக்கலம் தரும் என்று சொல்லி எகிப்தை தேடி போனான். நீங்க யாரை தேடி போறீங்க? மனுஷனை தேடி போறீங்களா? ஊழியக்காரனை தேடி போறீங்களா? கர்த்தரை தேடுங்க. அவர் சமூகத்தை அமர்ந்துருங்க. அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்க. வேதம் தாவீதை குறித்து சொல்லி, தண்ணீர் வெள்ளமில்லாமல் போகுமற்ற ஆளுதான். தன் பட்டயத்தை நம்பல,
தன் சரீர பலனை நம்பல, தன் திறமையை நம்பல. சொன்ன என் கைகளை போருக்கு, என் வீரர்களை யுத்தத்தை படிப்பிக்கிற கண்மணியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைச்சிருந்தா ஆண்டவரை கேட்காம போயிருக்க முடியும். இல்லை, அவனுக்கு தெரியும் எனக்கு இருக்கிற ஒரே பலன் தேவ பலன் மட்டுமே. ஆமென். என்னை இக்கட்டான சூழ்நிலை விடுவிக்கிறவர் இயேசு மாத்திரமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இழந்த சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களை கனப்படுத்த, உங்க பேரை பெருமைப்படுத்த, சகல ஆசீர்வாதத்தை திரும்பி உங்க வாழ்க்கையில் கொண்டு வர என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். சொந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள், சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். அன்றைக்கு தாவீதை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார். நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் மகனே, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் மகனே. பலவீனப்பட்டு நிற்கிறேன் என்று எண்ணுகிறாயோ, சோர்ந்து போய் நிற்கிறேன் என்று எண்ணுகிறாயோ, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாயோ, யாருடைய உதவி எனக்கு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, பரத்திலிருந்து உனக்கு உதவி செய்ய என் தேவன் ஆவலோடு காத்திருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு ஒத்தாசை வரும், உங்களுக்கு உதவி வரும். தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்க தொழிலை நம்பாதீங்க, எகிப்தை நம்பாதீங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு தராது. தொழில் சொல்லி ஓடாதீங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்துருங்க. வேலைன்னு சொல்லி வேலையை முக்கியத்துவப்படுத்தாதீங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்கள் சமாதானத்தை கற்று கொண்டு வருவா. நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். கண்களை போய் நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பை பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கி தாவீதை பார்த்து உடைந்து போயிருந்த, நொறுங்கி போய் கிடந்த அந்த தாவீதை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. அதே போல நொறுங்கி போய் உடைந்த நிலையில அங்கலாய்ப்போடு யார்ட்டையும் சொல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வெடித்து, தனிமையில் அங்கலாய்த்து போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எப்பொழுது இந்த நிலை மாறும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனத்தையும், குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகள் சகலத்தை திருப்பிக் கொள்ளட்டும். இழந்து போன நன்மைகள், இழந்து போன வேலைகள், இழந்து போன பணம், இழந்து போன நகை, இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், சரீர வேலை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.